வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸில் நம்ம எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் அதாவது மீசிமா மீபோவா அப்படின்ற டாப்பிக்கில் பார்ட் 3க்கான கொஷின்ஸ் பார்ப்போம். இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்க போகிறோன்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? அது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், இது ஃபார்முலா. சரியா? தமிழில் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீபோவா, இது ஃபார்முலா. சரியா? இதில் மீசிமா மீபோவா கொஷின்லேயே தந்துடுவாங்க. இந்த ஏவும் பியும் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஒரு நம்பர், பி ஒரு நம்பர். ஸோ கொஷின்லேயே பாருங்கள், ஒரு எண் 112னா மற்றொரு எண்ணை காண்க, இப்படி தானே கொஷின் வருது. அந்த ஒரு எண் தான் இங்கே ஏ, மற்றொரு எண் தான் பி. சரியா? இங்கிலீஷ்லேயும் பாருங்கள், இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 112 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் ஏ. ஃபைண்ட் த அதர் நம்பர்னு கேட்குறாங்கல்ல, இதுதான் பி. சரியா? இப்போது இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். கொஷினில் என்ன சொல்கிறாங்க, த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 1008 and their HCF is 24. If one of the number is 112, find the other number. பாருங்க, இரு எண்களின் மீசிமா 1008, மீபோவா 24, ஒரு எண் 112னா மற்றொரு எண்ணை காண்க. ஸோ இந்த கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா, அந்த ஒரு எண்ணுக்கு பதிலாக 112ன்னு எடுத்துக்கிறேன். மற்றொரு எண் தெரியாது, அது பி அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ மீசிமா எனக்கு 1008, எல்சிஎம் 1008ன்னு கொடுத்துருக்காங்க. மீபோவா ஹெச்சிசிஎஃப் 24. சரியா? இப்போ எனக்கு பி மட்டும் தேவை அப்படின்னா இந்த 1008 இன்ட்டு 24 பை இந்த பெருக்கல்ல இருக்கிற 112 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தல்ல வந்துருமா? ஸோ மல்டிப்ளேயில் இருக்கிற நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் டிவைடில் வந்துடும். ஸோ இப்போ இதை 4 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 4 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது எத்தனை முறைப்பா? 4 2 8, ரிமைனிங் 3. 32ல் எத்தனை 4 இருக்குன்னா 8 முறை இருக்குது. அதே 4 வாய்ப்பாடில் இதை அடிக்கிறேன்னா 6 முறை வருமா? மறுபடியும் 4 வாய்ப்பால் அடிக்கிறேன்னா இது 7 முறை. இது 4 வாய்ப்பால் அடித்தா 4 25 100, 4 2 8. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1 7 7. இங்கே 7 3 21, மீதி 4. 42ல் எத்தனை 7 இருக்குன்னா 6 முறை இருக்குது. ஸோ 36 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 216ன்னு வரும். அதுதான் மற்றொரு எண். ஸோ இந்த கொஷினில் ஆப்ஷன் சி 216 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, த எல்சிஎம் ஆஃப் டூ கோப்ரைம் நம்பர்ஸ் இஸ் 5005. இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 65, தென் ஃபைண்ட் த அதர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005, ஓர் எண் 65 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க, இது கொஷினு. ஸோ இங்கேயும் ஃபார்முலா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், இதுதான். சரியா? இங்கே நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மீசிமா என்ன சொல்லியிருக்காங்க? 5005ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு எண் 65. அப்போ ஏ 65ன்னு தெரியும். ஸோ பி தான் என்னன்னு கேட்குறாங்களா? ஏன்னா கொஷினில் மற்றொரு எண்ணை காண்க, ஃபைண்ட் த அதர் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பி தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். சார் இந்த கொஷினில் எனக்கு ஹெச்சிசிஎஃப்பும் தரலையே சார். பாருங்கள், பியும் தெரியல, ஹெச்சிசிஎஃப்பும் தெரியல. ஏதாவது ஒன்று தெரியலனா கண்டுபிடிக்கலாம். சரியா? இங்கே ரெண்டுமே தெரியல அப்படின்னும் போது என்ன செய்யணும்னா, கொஷினை ஒரு தடவை நல்லா படித்து பாருங்கள். டூ கோப்ரைம் நம்பர்ஸ், அதாவது தமிழில் சார்பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, கோப்ரைம் நம்பர்ஸாக இருந்தால், அதாவது சார்பகா எண்களாக இருந்தால் HCF 1,
இந்த கண்டிஷன் மட்டும் நமக்கு தெரியணும். சார்பகா எண்களின் மீப்போவா 1. சரியா, த HCF ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ் இஸ் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல HCF கொடலாம் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பி மட்டும் தேவையா? 5005 1ஆல் பெருக்குனா 5005 தான். இந்த 65 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வருதுன்னா டிவைடில் வந்துருமா? பெருக்கல்ல இருக்கிற நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வந்துடும். ஸோ இப்போ இதை என்ன செய்யலான்னா 5 டேபிளில் டிவைட் பண்ணுவோம். 5ஆம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன். 5ஆம் வாய்ப்பாலில் இது 13 முறை. 5ஆம் வாய்ப்பாலில் ஓரஞ்சு 5 2 0 ஓரஞ்சு 5. 13ஆம் வாய்ப்பாலில் இதை அடிக்கிறேன். ஏன்னா 13 ஒரு பகா எண், ப்ரைம் நம்பர்ஸ், எந்த டேபிள்லையுமே வராது. அப்போ 13ஆல் தான் இதை டிவைட் பண்ணுறேன்னா இது ஒரு முறை, 7 முறை 91, மீதி 9, அகைன் 7 முறை 91. சரியா? ஸோ அப்போ பியோட வேல்யூ 77ன்னு வரும். இதுதான் மற்றொரு எண். ஸோ மற்றொரு எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 77 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? இந்த கொஷினு நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். The ratio of two numbers is 3:4 and their HCF is 8. Their LCM is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்களின் விகிதம் 3:4. அவற்றின் மீப்போவா 8 எனில் அவற்றின் மீசிமா காண்க. ஸோ இந்த கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன ரேஷியோவில் இருக்குது? ஒரு நம்பர் 3 பங்கும் இன்னொரு நம்பர் 4 பங்கும் இருக்குது. சரியா? மீப்போவா 8ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. எப்பவுமே தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, கொடுத்துருக்கிற அந்த HCF இருக்குல்ல, அந்த மீப்போவா இதுதான் ஒரு பங்குக்கான ஆன்சர். சரியா? 1 part ஆஃப் தட் நம்பர். ஸோ ஒரு பங்கு 8ன்னு இப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இங்கே எழுதுனல்லம்மா எக்ஸு, இந்த எக்ஸோட வேல்யூ தான் 8ன்னு அர்த்தம். சரியா? இந்த எக்ஸுன்றது எதை குறிக்கும்னா HCF-ஐ குறிக்கும். அந்த HCFன்றது ஒரு பெரிய நம்பரோட ஒரு பங்கு அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரியா? 1 part ஆஃப் தட் நம்பர். ஸோ இதில் 3 × 8ன்னு எடுத்தா ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். 4 × 8ன்னு எடுத்தா செகண்ட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 3 8 24, 4 8 32. ஸோ இதுக்கு எல்சிஎம் சொன்னால் போதும். கொஷினில் புரிஞ்சுங்க, அந்த 2 நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கான எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த 2 நம்பர் 24 1 32 1. ஓகேங்களா? ஸோ இது வேணால் நீங்கள் பாருங்களேன், இந்த 24 32 நமக்கு எந்த வாய்ப்பால் அடிக்கலான்னா 8ஆம் வாய்ப்பால் அடிச்சா 3:4 ரேஷியோ வந்துடும்ல. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. 2 நம்பரு 3:4 ரேஷியோவில் இருக்குது. சரியா? அதுக்கான HCF ரெண்டுமே பொதுவாக 8ஆம் வாய்ப்பாலில் வருமாப்பா. அதாவது இது 8 3 24, இது 8 4 32. சரியா? ரெண்டுமே பொதுவாக இருக்கிறது 8 தானே, அதுதான் HCF. சரியா? மீப்போவா 8ன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? ரெண்டுமே பொதுவாக 8ஆம் வாய்ப்பாலில் வரும். சரியா? அது இல்லாமல் 3:4 ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இதுதான் இந்த 2 நம்பர் அப்படின்னா இதுக்கான எல்சிஎம் என்ன? இதுதான் கொஷினு. ஸோ இது ரெண்டுமே பொதுவாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 2 12 24, 1 2 2, மீதி 1. 12ல் எத்தனை 2 இருக்குன்னா 6 2 இருக்குது. ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 6 முறை, இது 8 முறையா? மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 3 முறை, இது 4 முறை. சரியா? அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 2ஆம் வாய்ப்பாலில் 3 வராது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாலில் 4 வந்து 2 முறை வரும். ஸோ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது இது 1 முறை, 3 அப்படியே இருக்குமா? லாஸ்ட்டாக இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 1,1ன்னு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 3ஆல் பெருக்குனா 96ன்னு வரும். சரியா? அந்த 96 அப்படின்றது தான் எல்சிஎம்மாக இருக்கும். அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்.
ஸோ ஆப்ஷன் டி 96 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the ratio of two numbers is 5:6 and their LCM is 540, then their HCF is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா 5:6ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது தமிழ்லையும் பாருங்க, இரு எண்களின் விகிதம் 5:6 மற்றும் அவற்றின் மீசிமா 540 எனில் அதன் மீப்போவா காண்க. இதுதான் கொஷினு. ஸோ அந்த 5:6 ரேஷியோவை நான் 5x1 6x1ன்னு எடுத்துக்கலாமா? சரியா? இதுலேயும் கொஷினில் நமக்கு என்ன கேட்குறாங்க, மீப்போவா காண்கன்னு கேட்குறாங்க. போன கொஷினில் மீப்போவா கொடுத்துருந்தாங்க. அந்த மீப்போவாவை நான் என்னன்னு சொன்னேன், அதாவது லாஸ்ட் கொஷினில் HCF கொடுத்துருந்தாங்க. அந்த HCF-ஐ நான் என்னன்னு சொன்னேன்னா ஒரு பங்குன்னு சொன்னேன். கரெக்டாக 1 பார்ட் ஆஃப் தட் நம்பர்னு சொன்னேன். அதாவது எக்ஸோட மதிப்பு என்ன வருதோ அதுதான் HCF-ஆக இருக்கும். 1 பார்ட் ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கேயும் 5x 6xன்னு எழுதுறேன்ல, ஃபஸ்ட் நம்பர் 5 பங்கு இருக்குது, ரெண்டாவது நம்பர் 6 பங்கு இருக்குதுன்னு எழுதுறேன். அதில் ஒரு பங்குக்கான ஆன்சர் இருக்குல்லப்பா, அதுதான் HCF. ஸோ அப்போது இது தெரியணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா LCM கண்டுபிடிக்கிறேன். ஏன் சார் கொஷினில் கொடுத்தது கேட்கறது HCF, நீங்கள் ஏன் சார் LCM கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, கொஷினில் LCMமும் கொடுத்துருக்காங்க 540ன்னு. சரியா? அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், LCM கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள், இங்கே எக்ஸை பொதுவாக வைத்தா இது 5 இது 6ன்னு வந்துருமா? மறுபடியும் இதை நான் என்ன செய்கிறேன்னா 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இது ஒரு முறை 6 அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1,1ன்னு வந்துருமா? ஸோ இதை வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் 30xன்னு வருது. ஸோ இதுதான் LCM. கொஷினில் கொடுத்த ரேஷியோக்கு எனக்கு கிடைச்ச LCM என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 30x. அதாவது இந்த 30xன்றது எதை குறிக்குது, 30 பங்கை குறிக்குது. சரியா? இது 30 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 30 பங்குக்கான ஆன்சர் தான் கொஷினில் 540ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அந்த கொஷினில் கொடுத்துருக்கிற அந்த 540ன்றது 30 பங்குக்கான ஆன்சர். எனக்கு தேவை HCF-ஆ மீப்போவா வேணும். அந்த HCFன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர். அப்போது ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாம். எனக்கு எக்ஸு வேணும்னா 54, இந்த பெருக்கல்ல இருக்கிற 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆயிடுமா? ஸோ ஓர் 3 3, 5ல் ஒரு 3 இருக்கும், மீதி 2. 24ல் எத்தனை 3 இருக்குன்னா 8 முறை இருக்கும். சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு 18ன்னு வருதா? நான் இதுதான் சொன்னேன், எக்ஸுன்றது ஒரு பங்கு. அந்த ஒரு பங்கு தான் HCF மீப்போவா. இங்கே கொஷின்லேயும் HCF கேட்குறாங்கன்னா HCF-ஓட வேல்யூ 18ஆக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி 18 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த LCM of two numbers is 35 times of their HCF and sum of HCF and LCM is 2520. If one number is 490, what will be the other number? இங்கேயும் இன்னொரு நம்பர் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஒரு நம்பர் A சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் B என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவாவை போல் 35 மடங்காகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. இரு எண்களின் மீசிமா ஆனது, இதை எப்படி எடுத்துக்கலாம், இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்போவாவை போல் 35 மடங்காகும். மீசிமாவையும் மீப்போவாவையும் கூட்டினா ஆட் பண்ணால் எனக்கு 2520ன்னு வருது. ஸோ இப்படி இருந்தால் அதில் ஒரு எண்ணின் மதிப்பு 490 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. ஸோ இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு எழுதலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். எனக்கு LCM வேணும்னா HCF-ஐ நான் 35ஆல் பெருக்கணும். சரியா? நல்லா புரிஞ்சுங்க. மீசிமா ஆனது
மீபோவாவை போல் 35 மடங்காகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னா ஹெச்சிசிஎஃப்பை 35ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிறது தான் எல்சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எல்சிஎம்மையும் ஹெச்சிசிஎஃப்பையும் ஆட் பண்ணால் 2520 கிடைக்குது. இது ஒரு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்களா? ஸோ இதில் பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா எல்சிஎம் பதிலாக, அதாவது எனக்கு எல்சிஎம் பதிலாக நான் 35 ஹெச்சிசிஎஃப்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் வேணும்னா ஹெச்சிசிஎஃப்பை 35ஆல் பெருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நான் இந்த ஈக்குவேஷனில் எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2520 இருக்குல்லப்பா, இதில் எல்சிஎம் பதிலாக 35 ஹெச்சிசிஎஃப்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2520. ஸோ இதில் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால், அதாவது இது 1 இருக்குது அர்த்தம்பா, இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 36 ஹெச்சிசிஎஃப்னு வருமா, ஈக்குவல் டு 2520. ஸோ ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2520/36 வரும். சரியா? இப்போ இதை 6 வாய்ப்பால் டிவைட் பண்ணுறேன்னா 6 36, இதை 6ஆல் டிவைட் பண்ணால் 4 முறை 24, 12ன்னும் போது 2 முறை வரும் 0. அகைன் 6ஆல் டிவைட் பண்ணால் இது 1 முறை, இது 7 முறை 42, ஒரு 0. ஸோ ஹெச்சிசிஎஃப் எனக்கு 70ன்னு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ கொஷினில் பாருங்கள், நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே, A × B ஈக்குவல் டு எல்சிஎம் × ஹெச்சிசிஎஃப். இதில் ஒரு எண் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எண்ணின் மதிப்பு 490ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஏவோட மதிப்பு நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், 490ன்னு எடுத்துக்கலாம். மற்றொரு எண்ணை காண்க. ஸோ பி தெரியாது. சரியா? ஹெச்சிசிஎஃப்பை நான் என்ன செய்கிறேன்னா 70ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டேன். சரியா? எல்சிஎம் வேணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதியிருக்கோம், எல்சிஎம் வேணும்னா ஹெச்சிசிஎஃப்பை 35ஆல் பெருக்கணும். சரியா? எல்சிஎம்மை வேணும்னா ஹெச்சிசிஎஃப் என்ன, 70 35ஆல் பெருக்கணும். இப்போ இந்த கண்டிஷன் புரியுதா? எல்சிஎம் ஈக்குவல் டு 35 ஹெச்சிசிஎஃப், இது ஃபார்முலா சொல்லியிருக்கீங்க. அப்போ 35 × ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது இங்கே 70 தானே, அதை இங்கே எழுதிக்கிறேன். சரியா? இந்த வேல்யூவை தான் நான் என்ன செய்கிறேன்னா இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எல்சிஎம்மு, இது ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், கொஷினில் நமக்கு தேவை பி மட்டும். ஸோ அப்போ 35 × 70 × 70/490ன்னு வரும். இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிட்டேன். சரியா? 7ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, 7ஆம் வாய்ப்பாலில் இது 7 முறை, 7 7 70. ஸோ பி ஈக்குவல் டு 35ஐயும் 10ஐயும் பெருக்குனா 350ன்னு வருமா? இதுதான் பியோட ஆன்சர். ஸோ நமக்கு கொஷினு மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்குறாங்க. மற்றொரு எண் 350 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 350 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதில் பாருங்கள், த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ் ஆர் x⁻6 - 1 and x+1 respectively. If one of the polynomial is x³ + 1, then the other polynomial is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இரு பல்லுறுப்பு கோவைகளின் மீசிமா மற்றும் மீபோவா ஆகியன முறையே x⁻6 - 1 மற்றும் x+1. ஒரு கோவை x³ + 1 எனில் மற்றொரு கோவை எது? சரிப்பா, இந்த கொஷின் பார்க்கணும்னா இந்த கொஷினில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும்னா, நமக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் தெரியும். எது? a² - b² ஈக்குவல் டு a + b × a - b. கரெக்டா? இது a⁴ - b⁴ இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதை எப்படி எழுதலாம்னா a² + b² a² - b². நானாலாம் எதுவும் எழுதலை, இது எல்லாமே ஃபார்முலா. சரியா? அதே போல் a⁻6 - b⁻6 ஈக்குவல் டு a³ + b³
ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இது ஃபார்முலா. இதில் இந்த மூணாவது ஃபார்முலா இருக்குல்ல, அதை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, பாருங்கள். இங்கேயும் நான் கொஷினில் என்ன செய்ய போகிறேன்னா, ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், இது ஃபார்முலா. இதில் ஒரு எண்ணின் மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கோவை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இஃப் ஒன் ஆஃப் த பாலினாமியல் இஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்று, ஸோ ஒன் ஆஃப் த பாலினாமியலுக்கு பதிலாக எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு மற்றொரு கோவையை காண்க. ஸோ பி தெரியாது, அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இங்கே எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா சார் கொஷினில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மீசிமா எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. மீ போவா தான் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. சரியா, அப்போ இங்கே எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, அவ்வளோதான்ப்பா. இதில் இந்த எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒன்றுன்னு இருக்குல்ல, இதை நான் எப்படி எழுதுறேன்னா எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 பவர் 6ன்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுதலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப்னு எழுதலாமா. அதாவது இந்த ஃபார்முலா ஏ பவர் 6 மைனஸ் பி பவர் 6 ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இன்ட்டு ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு எதுனா சேம் அதே ஃபார்முலா தான் இங்கே நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். சரியா, இப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இன்ட்டு பி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1க்கு பதிலாக நான் இதை எழுதலாம் இல்லைப்பா. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து இதில் அப்ளை பண்ணிட்டேன். சரியா, அதாவது இங்கே எனக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரு எல்சிஎம், அதாவது இந்த எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. சரியா, இப்போ இதில் எது எது கேன்சல் ஆகும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1க்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். சரியா, அப்போ மீதி இருக்கிறது என்னப்பா, மீதி இருக்கிறது எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1, இது மட்டும்தான் மீதி இருக்கா. கரெக்டா. ஸோ இதுதான் பியோட ஆன்சராக இருக்கும். இந்த கொஷினில் நமக்கு என்ன தெரியணும்னா இந்த ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலா தெரியலனா இந்த கொஷினுக்கு ஆன்சர் வராது. சரியா, இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை பிரித்து எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த சம் போடலாம். நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 தானே இருக்குப்பா, 1 கியூப் பண்ணால் கூட அதனுடைய மதிப்பு 1 தான்ப்பா. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சரியா, அதனால்தான் இந்த வேல்யூவை அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்சரு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, அதாவது நம்ம ஆன்சர் பிரகாரம் ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், the product of LCM and HCF of two numbers is 48. The difference of two numbers is 2. Then the numbers are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கற்பலன் 48. அந்த இரு எண்களின் வித்தியாசம் 2 எனில் அந்த எண்கள் முறையே. இந்த கொஷினு ஃபஸ்ட்டு நான் சம்மா எப்படி போடணும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பேசுவோம். சரியா, இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், இது ஃபார்முலா. இதில் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு மீசிமாவையும் மீப்போவாவையும் பெருக்கனா 48 வருதான். பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 48. அப்போது எல்சிஎம்மையும் ஹெச்சிசிஎஃப்பையும் பெருக்குனா 48 வருது. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு 48. ரெண்டாவது, அந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 நம்பர் எதுனா ஏ ஒரு நம்பர் பி ஒரு நம்பரா. இதுக்கான வித்தியாசம் அப்படின்னா என்னங்க, டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம், மைனஸ் தானே. ஸோ மைனஸ் பண்ணால் 2 வருது. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா ஏபி ஈக்குவல் டு 48, இதில் பி இருக்குல்லங்க, இதில் இந்த மைனஸ் பியை இந்த சைடு கொண்டு வந்தால் இது என்ன ஆகும்,
ஏ ஈக்குவல் டு 2 + பின்னு வருமா? இது புரியும் நினைக்கிறேன். இந்த மைனஸ் பி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வருதுன்னா 2 அங்கே தான் இருக்குது. இந்த மைனஸ் பி இந்த சைடு வரும்போது ப்ளஸ் பி ஆகிடும். சரியா? இதை நான் வந்து மூணாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இந்த மூணாவது ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். சரியா? எனக்கு என்ன வரும்? ஏக்கு பதிலாக 2 + பின்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு பி ஈக்குவல் டு 48. ஸோ ஏக்கு பதிலாக 2 + பி அப்படியே வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு 48. சரியா? இப்போ இதில் பாருங்கள், உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2b + b² ஈக்குவல் டு 48. சரியா? அதாவது b² + 2b - 48 ஈக்குவல் டு 0. என்ன செஞ்சுருக்கேன்? இந்த பியையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணி 2bனும் பியையும் மல்டிப்ளை பண்ணால் b² ஈக்குவல் டு 48ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த +48 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் -48 ஆகிடும் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு. இதை சால்வ் பண்ணோன்னா நம்ம காரணிப்படுத்தணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ இங்கே 1 இருக்குது, 1ஆல் -48 பெருக்குனா -48 தான். கீழே +2, அதாவது 2 நம்பரை பெருக்குனா எனக்கு -48 வரணும். ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ +2 வரணும். எது அந்த 2 நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னப்பா வரும்? பெருக்குனா 48, அதாவது 8 48ன்னு வரலாமா? இதில் இங்கே நான் 6க்கு மைனஸ் போடுறேன்னு வைங்களேன். அப்போ தான் 8 48 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வந்துடும். 8ல் 6 கழிச்சா +2. ஸோ இந்த b² 2 b இருக்காப்பா. ஒரு பியை +8க்கும் இன்னொரு பியை -6க்கும் தரேன். சரியா? அப்போ b + 8 = 0னா b = -8. b - 6 = 0னா b = +6. ஸோ இதில் ப்ளஸில் வர வேல்யூ தான்ப்பா எடுத்துக்கணும். அப்போ ப்ளஸில் வர வேல்யூ என்ன? 6. மைனஸில் வர்றது வராது. சரியா? இப்போது ஏவோட வேல்யூ தெரியணும்னா இங்கே நம்ம கண்டிஷனில் பாருங்கள், a = 2 + b தானே. அப்போ 2 + b, 2 + பியோட மதிப்பு 6, 2 + 6 என்ன? 8. ஸோ ஏவோட மதிப்பு 8, பியோட மதிப்பு 6. இதுதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் சி 8 and 6 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? இதுக்கு என்ன சார் ஷார்ட்கட்டு அப்படின்னா, இந்த கண்டிஷன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு லைன் எழுதும் போதே இந்த கண்டிஷன் ஓகே ஆகிடும். a × b = LCM × HCF. இதில் a × b அதை ரெண்டையும் பெருக்குனா 48 வருதுன்னு சொல்கிறாங்களா? கரெக்ட் தானே? அந்த 2 நம்பரையும் பெருக்குனா எனக்கு என்ன வரணும்? 48 வரணும். இங்கே இதுதான் அந்த 2 நம்பர்னு நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இதுதான் அந்த 2 நம்பர்னா இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 48 வருமா? வராதே. அப்போ இது ஆன்சர் இல்லை. 4 6 24 தான். அப்போ இதுவும் இல்லை. 8 80. அப்போ இதுவும் இல்லை. 8 6 48 இது வரும்ல. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ரெண்டாவதாக அவங்க கொடுத்த கண்டிஷன் என்ன? அந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் 2. 8க்கும் 6க்கும் வித்தியாசம் என்னங்க? 2 தானே. சரியா? இந்த 2 ஆப்ஷனுமே அதாவது இந்த 2 ஈக்குவேஷனையுமே இந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறனால ஆப்ஷன் சி நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the HCF of 2 numbers is 2 and their LCM is 154. If the difference between the number is 8, then the sum is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்களின் மீப்போவா 2 மற்றும் அவற்றின் மீசிமா 154. அவ்விரு எண்களுக்கிடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் காண்க. ஓகே, இந்த கொஷினில் நம்ம என்ன செய்யலாம்னா சேம் அதே ஃபார்முலா a × b = LCM × HCF. இதில் a × b LCM 154, HCF வந்து 2. ஸோ a × b இதை பெருக்குனா 308ன்னு வருமா? இதை கண்டுபிடிச்சி வச்சுங்க, இது யூஸ் ஆகும். இப்போ கொஷினில் பாருங்கள்,
என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் இஸ் 8 தென் த சம் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் வந்து 8, அந்த ரெண்டு நம்பருக்கான கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா நமக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கலாம். அந்த ரெண்டு நம்பர் நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன்னா அந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் 8, அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நான் என்ன செய்யலாம், இதை நார்மலாக நீங்கள் சமன்பாடு மாதிரி எடுத்து ஏவை கேன்சல் பண்ணிட்டு பி என்ன அப்படின்லாம் சொல்லலாம். சரியா? நான் என்ன செய்கிறேன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஆனால் அந்த ஷார்ட்கட்டே ஃபார்முலாவில் வந்தது தான். சரியா? அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b the whole square minus a minus b the whole square equal to 4ab. நீங்கள் வேணால் a plus b whole square ஃபார்முலாவிலேருந்து a minus b whole square ஃபார்முலாவை மைனஸ் பண்ணி பாருங்கள், இந்த 4ab தான் வரும். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஏன் சார் இங்கே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம கொஷினில் a plus b கேட்குறாங்களா, சாரி a plus b கொடுத்துருக்காங்களா, இல்லை a plus b தான் கேட்குறாங்க, a minus b கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இது ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். அதே போல் ஏபியோட வேல்யூவும் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், எனக்கு தேவை என்ன, a plus b தேவை, a minus b 8ன்னு கிடச்சிருக்கு. சரியா? அப்போ a minus bக்கு பதிலாக நான் 8 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏபி. ஏபியோட ஆன்சர் 308ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரியா? அப்போ இங்கே 308 a plus b the whole ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ a plus b the whole ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 8 ஸ்கொயரை 64ன்னு எழுதலாம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4 8 32, 4 12. அப்போ a plus b the whole ஸ்கொயர் ஈக்குவல் டு 1232. இந்த மைனஸ் 64 ஈக்குவல் டு இந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகிடுமாப்பா. ஸோ அப்போ ப்ளஸ் பண்ணிக்கிறேன். a plus b the whole ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணால் 6 9 1 2. சரியா? இந்த a plus b the whole ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 1296ன்னு இருக்குல்ல, இது எந்த நம்பரோட ஸ்கொயர்னு தெரியுமா? அதுக்கு என்ன செய்யலாம்னா பெஸ்ட்டு இதை 2 பிரிச்சுக்கப்பா. 2 பிரித்து இங்கே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது எனக்கு இங்கே பிரிச்சிங்கல்ல, இந்த நம்பரை விட சிறுசாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் பெருசாக போகக்கூடாது. சரியா? இப்போ பாருங்கள், 3 9, ஆனால் 4 4ன்னு போட்டால் 16 ஆகிடும்ல, அது 12 விட பெருசு இல்லை. ஸோ அப்படி எடுத்துக்கூடாது. கண்டிப்பாக இங்கே எந்த நம்பரால் பெருக்கிறீங்களோ அதே நம்பரால் தான் இதையும் பெருக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ 3 9. சரியா? அந்த 9 எழுதிட்டேன். மீதி இருக்கிறது எனக்கு என்னன்னா 3 96ன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா மேலே எந்த நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கணும். எல்லா சம்மே 2ஆல் பெருக்கணும். பெருக்கிட்டு இப்போது என்ன செய்யலான்னா இங்கே ஒரு நம்பர் எழுத போகிறீங்க, அதே நம்பர் தான் இங்கே எழுதணும். இந்த நம்பரால் பெருக்கும்போது எனக்கு 396 வரணும். அப்போ நான் எதால் பெருக்கலாம், 6ஆல் பெருக்கிறேன்னு வைங்களேன். 6 36, மீதி 3, 6 36 3 39. ஸோ கழிச்சா 0 வருதாப்பா. அப்போது 1296ன்றது 36ஓட ஸ்கொயரு. சரியா? உங்களுக்கு டவுட்டுன்னா 36ஆல் பெருக்கி பாருங்கள், 1296 வரும். ஸோ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சலு, a plus b ஈக்குவல் டு 36ன்னு வரும். கொஷினில் கேட்டது அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரும் தான். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 36 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 36 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், find the LCM of given polynomials x square plus 4x minus 12, x square minus 5x plus 6 whose HCF is x minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீபோவா எக்ஸ் மைனஸ் 2 எனில் அவற்றின் மீசிமா காண்க. ஸோ இங்கேயும் கொஷினில் எனக்கு என்ன தெரியும், a இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், இதுதானப்பா ஃபார்முலா. சரியா? இப்போ இதில் பாருங்கள், கொஷினில் என்ன கேட்குறாங்க, மீசிமா வேணும். அப்போ எல்சிஎம் வேணும்னா a இன்ட்டு பி பை ஹெச்சிசிஎஃப்னு வருமா? பெருக்கல்ல இருக்கிற ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வந்துடும்ல. அதாவது அந்த மீபோவா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும்லப்பா. இங்கே ஏன்றது என்னன்னா இதுதான். சரியா? இது பி. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 4x மைனஸ் 12 மைனஸ் 12 இது ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 5x ப்ளஸ் 6 இது பி பை எனக்கு ஹெச்சிசிஎஃப் வந்து எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா காரணிப்படுத்தணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 4x மைனஸ் 12 இங்கே 1 இருக்குதா அர்த்தம். 1ஆல் மைனஸ் 12 பெருக்குனா மைனஸ் 12பா. சரியா? மைனஸ் 12 கீழே 4 வரணும். 2 நம்பரை பெருக்குனா, அதாவது இந்த 4மா ப்ளஸ் 4 2 நம்பரை பெருக்குனா மைனஸ் 12 வரணும். அதே 2 நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ 4 வரணும். எது அந்த 2 நம்பரு? 6 2 12பா. இதில் நான் 2க்கு மைனஸ் போடுறேன், அப்போ தான் 6ல் 2 கழிச்சா 4 வரும், ப்ளஸ் 4 வரும். சரியா? 6ஐயும் மைனஸ் 2 பெருக்கி பாருங்கள், மைனஸ் 12 வரும். ஸோ ஆன்சர் எழுதும்போது எனக்கு என்ன எழுதலாம், இங்கே எக்ஸ் ஸ்கொயரில் 2x இருக்குது, ஒரு எக்ஸை ப்ளஸ் 6க்கும் ஒரு எக்ஸை மைனஸ் 2க்கும் தரேன். அதாவது இந்த 6க்கும் இந்த 2க்கும். இதே போல் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இதுதானே கொடுத்துருக்காங்க. இங்கே 1 இருக்கிறது அர்த்தம் 1 இன்ட்டு 6 தான், கீழே மைனஸ் 5 வரணும். சரியா? இப்போ இதில் 2 நம்பரை பெருக்கினா 6, அதே 2 நம்பரை கூட்டினா மைனஸ் 5 அப்படின்னும் போது மைனஸ் 3 மைனஸ் 2 பெருக்கி பாருங்கள் ப்ளஸ் 6 ஆட் பண்ணி பாருங்கள் மைனஸ் 5. ஸோ ஆன்சர் எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இப்படி எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயரில் 2x இருக்குது, ஒரு எக்ஸை மைனஸ் 3க்கும் ஒரு எக்ஸை மைனஸ் 2க்கும் தரேன். இப்போ எனக்கு மேலே பார்ப்பா, இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பருக்கு தான் இங்கே எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு, இதுவும் இதுவும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இது மேலே வந்துருமா? பை கீழே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஸோ கீழே எக்ஸ் மைனஸ் 2 எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ் மைனஸ் 2க்கு ஒரு எக்ஸ் மைனஸ் 2 அடிச்சிட்டேன். சார் இதை தான் அடிக்கணுமா? நீங்கள் இந்த எக்ஸ் மைனஸ் 2 கூட அடிச்சிங்க, கடைசியாக இருக்குல்ல அதை கூட அடிச்சிங்க. ஒரு எக்ஸ் மைனஸ் 2க்கு ஒரு எக்ஸ் மைனஸ் 2 அடிச்சிட்டேன். இப்போ மீதி இருக்கிறது என்ன, எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இதுதான் எல்சிஎமாக இருக்கும். சரியா? ஸோ பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு ஆன்சரு எக்ஸ் என்னென்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 இது ஆன்சரு. சரியா? எக்ஸ் ப்ளஸ் 6 பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 ஆப்ஷன் ஏ ஆன்சராக இருக்கும். இது மாறி மாறி கூட வரலாம்ப்பா, சிம்பிள் மாறக்கூடாது. சரியா? அந்த இதுவும் மாறி மாறி கூட வரலாம். எக்ஸ் மைனஸ் 2 ஃபஸ்ட்டு இல்லை எக்ஸ் மைனஸ் 3 ஃபஸ்ட்டு எப்படி வேணால் வரலாம். ஆனால் ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் வந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ப்ராடக்ட் ஆஃப் கிவன் 3 நம்பர்ஸ் இஸ் 1875 அண்ட் தேர் ஹெச்சிசிஎஃப் இஸ் 5 தென் தேர் எல்சிஎம் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற் பலன் 1875, அவற்றின் மீபோவா 5 எனில் மீசிமா காண்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்மே 2 நம்பரை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கொஷினில் 3 நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நம்பர்னு கொடுத்தா நமக்கு என்னம்மா, 2 நம்பருக்கு என்ன ஃபார்முலா, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் இதுதானே ஃபார்முலா எழுதணும். 3 நம்பர் கொடுத்தா சி வரைக்கும் எடுத்துங்க.
ஏன்னா 3 நம்பரில் சி வரைக்கும் எடுத்துங்க. எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃபோட ஸ்கொயரு, அவ்வளோதான் ஃபார்முலா. சப்போஸ் 4 நம்பர் கொடுத்தா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃபோட க்யூபு. ஸோ ஹெச்சிசிஎஃப் தான் அதிகமாகிட்டே போகும், எல்சிஎம் அதிகமாகாது. சரியா? இப்போ நமக்கு 3 நம்பருன்றனால இதுதான் தேவை. இந்த ஈக்குவேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 3 எண்களின் பெருக்கற்பலன், அந்த 3 நம்பரை பெருக்குனா 1875 வருதான். த ப்ராடக்ட் ஆஃப் given 3 numbers is 1875 அப்படின்றாங்க. ஸோ இந்த 3 நம்பரை பெருக்குனா 1875 வருது. அப்போ இந்த 3 நம்பரை பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் தான் 1875ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் என்னப்பா கொடுத்துருக்காங்க, மீபோவா 5ன்னு சொல்லியிருக்காங்களா, அதாவது ஹெச்சிசிஎஃப் 5ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ ஹெச்சிசிஎஃப் பதிலாக 5 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா, ஏன்னா இங்கே ஹெச்சிசிஎஃப் ஸ்கொயர் தானே, 5 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, 3 நம்பர் கொடுத்தா இதுதான் ஃபார்முலா. சரியா? இப்போ இதில் 1875 பை இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஈக்குவல் டு எல்சிஎம். ஸோ பெருக்கல்ல இருக்கிற நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆகிடும். 1875 25ஆல் வகுத்தா ஆன்சர். நான் என்ன செய்கிறேன், 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். இது 5 முறை. 5ஆம் வாய்ப்பாலில் 18 3 முறை 5 மீதி 3 37 எத்தனை 5 இருக்குப்பா, 7 முறை 35 மீதி 2 25ல் எத்தனை 5 இருக்குன்னா 5 முறை இருக்குது. அகைன் 5ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 1 முறை, இது 7 முறை 35 மீதி 2 5 முறை 25. ஸோ எல்சிஎம் எனக்கு 75ன்னு கிடைக்குது. சரியா? ஆப்ஷன் ஏ 75 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் வருங்காலங்களில் நமக்கு எப்படி கொஷின் கேட்டாலும் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு 10 சம் பார்த்துருப்போம். 10 சம்மே எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்து. சரியா? நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் காம்படேட்டிவ் எக்ஸாமில் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். சரியா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 5 கொஷினில் 2 இல்லை 3 கொஷினாவது எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கேட்டுடுறாங்க. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காகவே எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? ஸோ இதில் நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போட்டு என்ன செய்யலாம்னா இந்த எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பை ஃபஸ்ட்டு முடிப்போம். சரியா? நீங்கள் டவுட் எது இருந்தாலும் அந்தந்த வீடியோட கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லுங்கள். சரியா? நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம். இல்லை சார் இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதனா நீதி இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டே சொல்லுங்கள், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். சரியா? இல்லைனா நான் என் லைனப்பில் ஒரு டாப்பிக்காக ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை கவர் பண்ணுறேன். இப்போ எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் உங்களுக்கு முடிக்கும்போது சாலிடாக நீங்கள் ஒரு 80 கொஷினாவது பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ யூடியூப்பில் ஒரு 80 கொஷின் நீங்கள் சாலிடாக பார்க்குறீங்க அப்படின்றது பெரிய விஷயம் தானே. சரியா? அதனால் யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது இதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 3 hours வீடியோலாம் வந்து போட்டிருந்தேன். சரியா? 2 ஹவர்ஸில் வீடியோ கொடுத்துருங்க. 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு சொன்ன கமெண்டே என்னன்னா, எங்கிட்ட படிக்கிற பசங்களே சார் 20 minutes 30 minutesல வீடியோ கொடுங்க சார், அதுக்கு மேலே போனால் அது போர் அடிச்சிடும் இப்படி சொன்னாங்க. சரியா? எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸஸ் கொண்டு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்ன செய்கிறேன், பார்ட்டாக பிரித்து மாடலாக பிரித்து கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லாமே ஒரே மாடல், அந்த ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்களோ அதை மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு மாடல் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்லாம் பார்க்கலாம். நன்றிகள் பல.